ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே வரைக்கும் ஃபுல்லாக வேலை இருந்ததுனால சாட்டர்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் சண்டே வந்து வேலையை செய்ய முடியாதனால சாட்டர்டே ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருந்தால் தான் வந்து சண்டே அட்லீஸ்ட் வந்து வீட்டில் க்ளீனிங் இது சமையல் அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். ஸோ ஃப்ரைடே நான் ஃபுல்லாக ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் சாட்டர்டே ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் போல் வந்து சரி என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கோதுமை தோசை ப்ளஸ் வந்து வெங்காய சட்னி, பாப்பாவுக்கு வந்து மாவு இருந்ததுனால இட்லி அவளுக்கு ஊற்றி வச்சாச்சு. ஸோ வந்து சண்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன் ரெடி பண்ணுறதெல்லாம். பட் பார்த்தா அன்றைக்கி வெளியில் போகணும், பசங்க வேறு லீவில் வீட்டில் இருக்கிறனால எங்கேயுமே வெளியில் நல்ல பிளேஸாக கூட்டிகிட்டு போகல. சரி இந்த வாட்டி ஏதாவது ஒரு சின்ன ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை, நேச்சரை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிளான் போட்டாச்சு. சரி சண்டே மார்னிங் இல்லைனா வந்து சாட்டர்டே நைட்டு இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் கிச்சனுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ரொம்பவே டயர்டாக இருந்தது. கிச்சன் அப்படியே இருக்கும் போதே நான் வந்து டிஃபன் செஞ்சுட்டேன். கோதுமை தோசையும் சட்னியும் அரைச்சிட்டு பாப்பாவுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுட்டு, அம்மாவும் கோதுமை தோசை தான் சுகர் இருக்கிறனால சாப்பிட்றதுனால, நானும் வெயிட் லாஸில் இருக்கிறனால கோதுமை தோசை தான் சாப்பிட்டுக்கிறது எப்பயும். அது ரொம்ப சப்பாத்தியை விட இது ஈஸி, ப்ளஸ் வந்து ரொம்ப மாவு பிசைறது கைக்கு வந்து ரொம்ப வேலை இல்லை, லைட்டாக கரைச்சிட்டு உப்பு போட்டுட்டாவே போதும் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்த நாள் சண்டேக்கு வந்து என்ன செய்யலான்னு அப்படின்னு பிளான் போட்டாச்சு. தேவையான காய்கறிகளும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மாவு இருந்தது, காலையில் டிஃபனுக்கு இட்லியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நைட்டை சாப்பிடுவோம், காலையில் எழுந்துச்சி அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நைட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாத்திரம்லாம் அப்படியே கிடந்தது. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன். ஒரு 3 மணி போல் சண்டே மார்னிங் எழுந்திச்சிட்டேன். நல்லா எழுந்திச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி சிங்க்கும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேன், ஏன்னா சமைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு புளி சாதத்துக்கு, அதை வந்து குக்கரில் போட்டாச்சு. தென் பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன், புளி சாதத்துக்கு புளி ஊற வச்சாச்சு. நைட் வர ஊற்றின தயிர் இருந்தது. உருளைக்கிழங்கு நல்லா கழுவி அதையும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பாக்காக செஞ்சு வச்சுருந்தேன். பாப்பா ஏஞ்சி கிளம்பி வந்து அவள் வந்து ப்ரெட் டோஸ்ட் போட்டு எடுத்துட்டா. ஸோ புளி சாதம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, காலையில் இட்லி, தென் வந்து சட்னி, தென் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தம்பியோட காரில் கிளம்பி போயிட்டோம். சின்ன ஒரு பக்கத்துலேயே இருக்கிற ஃபார்முக்கு போயிட்டு நல்லா நேச்சரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ சின்ன விஷயங்கள் தொட்டாச்சு, நீங்கி செடி, தென் இந்த பிள்ளையாருக்கு கண் வைப்பாங்களே அது, ஆவாரம்பூ, நிறைய பிளான்ஸ் அண்ட் செடி ஒரே இடத்துல நாங்களால் பார்க்க முடிஞ்சது. மஷ்ரூம், தென் வந்து ரேபிட்ஸு, தென் வந்து மாடு எல்லாமே வந்து பசங்க அழகாக என்ஜாய் பண்ணாங்க. வாக்கிங் மாதிரியும் இருந்தது. டிஃபன் அண்ட் லன்ச் எடுத்துகிட்டு போனதுனால ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ பசங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது, தர்பீஸ் மரங்கள், செடிகள், கொய்யா எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு ஈவினிங் கில்லி போடுறதுனால பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன்.